எம்மா பசிக்குதுமா. அப்பா எப்பதான் வருவாரு? ஏடி பசிச்சா சாப்பிட உன்னை யார் வந்தேன்னு சொன்னா? உன்னை பண்ண உங்க அப்பா என்ன பட்னியாவை கிடக்க சொன்னாரு? அவர் தான் ஒரு 10 நிமிஷத்துல கை கால் முகலாம் கழுவிட்டுறேன்னு போனார்ல. அப்புறம் என்னடி ஏன்ட்டு கேட்டு கிடக்க? நான் சப்பாத்தி போட்டுவா தட்டுல சாப்பிடுறியா? வேணா வேணா அப்பா வரட்டும், எல்லாரும் சேர்ந்தா சாப்பிடுவோம். அப்பா விட்டுட்டு நாம மட்டும் எப்படி தனியா சாப்பிடுறது? சரிதியா ஏடி உங்க அப்பா வரட்டும்னு சொல்லுது, கொஞ்ச நேரம் கழிச்சு பசி தாங்க முடியலன்னு சொல்லுது. உன்னை என்ன லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க. நான் என்ன பண்றது? இந்த புச்சு புச்சுன சப்பாத்தியா பன்னீர் பட்டர் மசாலும் பார்த்தோன்னே நாக்கில் நம்ம ஊறுது. நீ எடுத்து போட்டு 4 சப்பாத்தி சாப்பிட சொல்லி மனசு சொல்லுது. ஆனா அப்பா விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் அமைதியா உட்காந்துருக்கேன். இல்லையாட்டா கவினே? ஆமா ஆமா. இவே டீ நீ சொன்னதுக்குலாம் ஆமா ஜாமீன் போட்டுட்டு கிடக்கான். இது எப்ப இல்லை இந்த மாதிரி? அதெல்லாம் அப்படிதாம்மா. இப்ப நான் பள்ளிக்கூடத்து போனனால இவன் கூட சரியா பேசி பழகல போல. இப்ப பள்ளிக்கூடம் லீவ் விட்டாவல, நான் வீட்டுல கிடக்கிறதாச்சு இவன் கூட சேர்ந்து விளையாடுறேனே, இவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. அது மட்டும் இல்ல, என் கூட சண்டை படம் இருந்தா நான் எனக்கு சாக்லேட் தரேன்னு சொல்லியிருக்கேன். அதை சமாதானம் ஆயிட்டான். எடி நீயே சாக்லேட் வாங்கி கொடுத்து கெட்டுருவ போல இருக்கியா? அதெல்லாம் வாங்கி கொடுக்காது டீ. அதுக்கப்புறம் எல்லாருமே சாக்லேட் அதையே பிடிச்சிட்டுவான் திரிவான். பாத்துக்க ஒழுங்கா சோத்திங்க மாட்டான். இன்னும் என்ன எனக்காக சாப்பிடாம உட்காந்துருக்கீங்களா? எடுத்து போட்டு எல்லாரும் சாப்பிட வேண்டியதானே? வாங்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்தாலும் என் குறவலையே கடிச்சு துப்பிருப்பா உங்க அம்மாவை. அம்பிட்டு பசியில கிடக்கா, உங்களுக்காக தான் காத்துட்டு கிடக்கா. ஏமா பூமாரி கண்ணு, பசிச்சா சாப்பிட வேண்டியதானே? அப்பதான் சொன்னால ஒரு 10 நிமிஷம் அவன் கை கால் மோல கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கிளம்பி போனேன். நீங்க என்னோட சாப்பிடாம பசியில உட்காந்து கிடக்கீங்க. ஏட்டி பிள்ளைங்க தான் சொல்லிச்சுன்னா நீ அமைதியா வச்சிருக்க, சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே? நல்லா சொன்னீங்க. சாப்பாடு போடுவான்னு கேட்டா அப்பா வரட்ட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மறுபடியும் பசிக்குதுன்னு கத்திட்டு கிடக்கா. ஏமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது இந்த ராத்திரி நேரத்துல மட்டும்ங்க. அப்படியே உங்களை விட்டு நாங்க மட்டும் தனியா சாப்பிட்டுகளுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கு. இத்தனை நாள் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் சாப்பிடுவோம். நம்ம பழைய வீட்ல இருந்து இந்த வீடு வரைக்கும் நம்ம எல்லாமே ராத்திரி நேரத்துல ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிட்டு பழக்கம். அதனாலதான் பாருங்க வந்தபடியும் சாப்பிடலாம் அமைதியா இருந்தேன். என் மகனா மகத்தையன் எம்பிட்டு பாசம் என் மேல. சரி சரி பேசிட்டு போனோம். முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எது வந்தாலும் பேசிக்கிடுவோம். கவினே இந்தா சாப்பிடு. என்ன ராணி குழந்தைக்கு வெறும் சப்பாத்தி வச்சிருக்கேன், குழம்பு ஊற்றி வேண்டியதானே? இல்லைங்க, சப்பாத்திக்கு அவன் குழம்பெல்லாம் தொட்டு சாப்பிட மாட்டான். விரும்பினதான் சாப்பிட்டு அவனுக்கு பழக்கம். அதனாலதான் அவன் வெறும் சப்பாத்தி வச்சேன். நீங்க சாப்பிடுங்க. கேட்டு இம்பிட்டு நேரம் பசி பசினா அவ்வளோ வாயாருந்த. இப்போ என்ன கையில் வச்சுட்டு அமைதியா இருக்கு, சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட தான் போறேன். எனக்கு அவசரம் 4 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க. நான் இருக்கிற பசியில 40 சப்பாத்தி சாப்பிட்டாலும் எனக்கு பத்தாது போல இருக்கு. நல்லா தண்ணி பேசுறேன். முதல்ல ஒரு 4 வாயை எடுத்து தின்னதுக்கு அப்புறம் வயிறு பிள்ளைச்சி போதும்னு எடுத்து வச்சிருவான். இவன் 40 சப்பாத்தி சாப்பிடுவாளாம். ஆளே அவளையும் பாரு. நான் என்ன பண்றது மம்மி? சாப்பாடு நல்லா டேஸ்டா இருந்தா சாப்பிடுற ஆளும் நல்லா சாப்பிடதான் செய்வாங்க. சாப்பாடு நல்லா இல்லைன்னா 4 வாய்க்கு மேல எப்படி இறங்கும்னு சொல்லுங்க. கொழுப்பு ஏன் சொல்ல மாட்டேன்? குழம்பு நல்லா ருசியா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு நக்கறவோ. இப்ப வாயை பறவைகளுக்கு என்னங்க அவதான் சொல்றாங்களா? நீங்களும் கூட சேர்ந்து கேட்க போறேன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் நான் குழம்பு சோறு ஒழுங்கு ஆக்கி போறது இல்லையா? சொல்லுங்க பாப்பா. நீங்க வேலைக்கு சாப்பாடு கட்டி கொண்டு போகும்போது உங்க கூட வேலை செய்யறவங்கள வத்த குழம்பு நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிடுறாளா இல்லையா? சொல்லுங்க பாப்பா. என் சமையலோட அருமை மத்தவங்களுக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவளோட சேர்ந்து நீங்க எனக்கு கிண்டல் பண்றீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல ராணி, அது குழந்தை சொன்னோட சிரிப்பு வந்துருச்சு. நடிக்காதீங்க. அப்படி இல்ல கோச்சுக்காத ராணி, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண பாத்திக்க. நீ ஆக்கி போற குழம்பு ருசிக்காகவே ஊர்ல பிள்ளைகளையும் புடிச்சுங்க அனாதையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து கிடக்கா ஒரு ஆளு. அது உனக்கே தெரியும்ல. நான் யார சொல்றேன்னு உனக்கே புரியும் தானே? விடு, கோவப்படாத. இந்தா கையோட நீ எடுத்து போட்டு வச்சு சாப்பிடு. இன்னும் நிறைய வேலை கிடக்கல, எங்களுக்கு வேணுன்றதை நாங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுடுவோம். எம்மாடி பூமாரி, உங்க அம்மா கிட்ட இப்படிலாம் அவசரப்பட்டு வாயை விட்டுறாத. அப்புறம் நாளைக்கு சோத்துல சாம்பார் ஊத்திடுவா பாத்துக்க. அப்புறம் கறி குழம்பு நீ வாழ்க்கையில சாப்பிட முடியாது. கண்ணுல கூட கறி குழம்பு பார்க்க விட மாட்டா பாத்துக்க. ஐயோ என்னப்பா இப்படி சொல்றீங்க? பின்ன அவள் சமையல நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு குறைச்சோன்னா கோவம் வரத்தானே செய்யும். அவசரப்பட்டு வாயை விட்டுறாத. அப்புறம் நாலு பின்ன உனக்கு சோத்துல ஒழுங்க கூட போட மாட்டா பாத்துக்க. ஐயோ சரிப்பா. அங்க என்ன குசு குசு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏம்மா சமையல் சூப்பர்மா, அதுதான் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன். நடிக்காதீங்க. ஐயோ அம்மா சத்தியமா சூப்பரா இருக்குமா. சரி சாப்பிடுங்க. சும்மா பேசிக்கிட்டு சாப்பிட மாதிரி தொடர்ந்து பேசுனா எங்கன்னா சாப்பாடு உடம்பு ஓட்டுமா? முதல்ல சாப்பிடாம பேசாம சாப்பிடுங்க. அங்க பாரு என் பிள்ளைய எப்படி சமத்தா சாப்பிட்டு கிடக்கு. சரி வாணி, நாங்க சாப்பிட்றோம், நீ தட்டு எடுத்து வச்சு சாப்பிடு. இங்கே 40 பேரை கிடக்கா பரிமாறிட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம 4 பேர் தானே, வேணுன்றதை அவங்க எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. நீ சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான துணி, பிள்ளைகளுக்கு தேவையான துணி எல்லாத்தையும் பொட்டியில அடக்கி வை. துணி எடுத்து பொட்டியில வைக்கணுமா? ஏன் என்னாச்சு? நாளைக்கு எல்லாரும் நம்ம ஊருக்கு போறோம். ஊருக்கா? என்ன ஊருக்குப்பா?
எந்த ஊருக்குடா போவாங்க? வருஷம் வருஷம் போற உன் பாட்டி இருக்குதே. என்னது பாட்டி ஊருக்கா? ஐ ஜாலி. கவினா நம்ம ஆயத்தத்தை வீட்டுக்கு போக போறோம். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. ஓஹோ சூப்பர்ப்பா சூப்பர். சத்தியக்கா சோனியக்கா எல்லாம் ஊர்ல கிடக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இங்க இருக்க போர் அடிக்குதுன்னு நினைச்சேன். நல்ல வேளை ஊருக்கு போக போற ஜாலியோ ஜாலி. அங்க போயிட்டு நாயை தாத்த கூட ஜாலியா இருப்பேன். வயல்ல நண்டு பிடிப்பேன், ஏரியில மீன் பிடிப்பேன், கிணத்துல சும்மிங் அடிப்பேன். ஐயே கிணத்து கீத குச்சி தொலையாதுட்டி. நீ குதிக்கிறத பார்த்து பின்னாடி இவனும் குச்சி தொலைவான். ஏமா போமா தாத்தா எனக்கு நீச்சல் கத்து கொடுப்பாரு பத்துக்க. அப்படியே எல்லாம் என்ன தண்ணி ஒன்றும் விட்டு பண்றேன் பத்துக்க. தண்ணிக்குள்ள தண்ணி கிண முதுகுல கட்டி விட்டு எனக்கு நீச்சல் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காரு. போன வருஷமே எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்ப நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெருசா அவனே சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் கண்டிப்பா நான் நீச்சல் கத்துக்கிடுவேன். சரி புமாரி சரி, உங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாத்தையும் எடுத்து பொட்டுக்குள்ள வச்சுக்கூடாது சரியா? அங்கே போனதுக்கு அப்புறம் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. தாத்தா பாட்டிக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா? அதனால உங்களுக்கு வேணுன்றதை இங்கே எடுத்து வச்சுக்கணும். சரிப்பா நான் இப்படி போய் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். ஆமா சாயங்காலம் தான் ஊருக்கு போறோமா? நாளைக்கு காலையில போலாம்ல? இல்லடா கண்ணு, வெயில் அதிகமாக இருக்குல்ல. காலையில் போகும்போது டிராஃபிக்காக இருக்கும், பஸ்ஸில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும், டயர்டாக இருக்கும், கச கசன்னு புழுக்கமாக இருக்கும்டா. ராத்திரி போனோம்னா தூங்கிட்டே போயிடுவோம். அதனால பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது தெரியாது, கஷ்டமாக இருக்காது. அதுக்காண்டியே ராத்திரிக்காக போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கு. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் காத்துக்கணுமா? சரி இது கூட பரவாயில்லை. அதுக்குள்ள நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன். ஊருக்கு போறேன்னு சொன்னோன்னு எப்படி துள்ளி குதிக்கிறா பாத்தீங்களா? கேட்டி சாப்பிட்டுட்டு போய் உன் துணி எல்லாத்தையும் எடுத்து வை கட்டில் மேல. நான் வந்து எது எதுல நல்லா இருக்குன்னு பார்த்து பொட்டுக்குள்ள வைக்கிறேன் சரியா? சரிம்மா. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு துணியை வேற எடுத்து வைக்கணும். ஜனங்க நீங்களும் தானே வர்றீங்க, எங்களை வரைக்கும் பஸ் ஏற்றி விட்டுற மாட்டீங்களே? நானும் தான் வரேன் ராணி. ஆனால் நான் வந்து மறுநாள் கிளம்பி வந்துடும் பார்த்துக்க. நீ அங்கே உனக்கு இஷ்டம் போல் 1 வாரமாக 10 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கிளம்பி வா. நீ தான் எதுவும் கிளாஸ் போகணும்னு சொன்னீங்க, பிள்ளைகளும் அங்கே இருக்கட்டும், அப்புறம் பாண்டிக்கு பொறுமையாக போய் கூட்டிகிட்டு வந்துருப்போம். சரிங்க. இன்னும் 10 நாள் இருக்குல்ல, நேரம் இருக்கு. அதுக்குள்ளார போய் அங்கே 1 வாரம் போல் இருந்துட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்களும் இருக்கலாம்ல? எனக்கு வேலை இருக்கிறானே, இல்லாட்டி நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கே நாளைக்கு வேலைலாம் முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் போல தான் கிளம்புறது கரெக்டாக இருக்கும். மறுநாள் 1 நாள் தான் லீவ் போட்டிருக்கு. அதுக்குள்ளார வந்து மறுபடியும் வேலைக்கு போகணும்ல. நீ அங்கேருந்து பொறுமையா வா, என்னை பற்றி எதுவும் கவலைப்படாத. நான் என் ஒரு ஆளுக்கு தானே என்னால் முடிஞ்சது சமைச்சுப்பேன். ஏதாவது உப்புமாவோ சேமியாவோ கிண்டி சாப்பிட்டுடுவேன். இல்லாட்டி காலையில் ஒரு 4 இட்லி போல் வாங்கி சாப்பிட்டுட்டா போச்சு. வருத்தப்படாத ராணி, நீ இப்படி இருந்தால் எனக்கு பார்க்கவே பிடிக்கல பார்த்துக்க. நீ கஷ்டப்படக்கூடாது தான் நானும் ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களை விட்டு நான் வந்து போகிறேன். நீ என்ன அங்கேயே நிரந்தரமாக இருக்க போகிற? 1 வாரம் போல் இருந்துட்டு வா. யார் வந்தேன்னு சொன்னா எங்களை தான் டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை எழுப்பிக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சிரமப்பட்டு கிடப்பேன். அங்கே போயாச்சும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு இல்லைங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா வச்சு எதையாவது செஞ்சு வச்சிருப்பீங்க. புளி தொக்கு தக்காளி தொக்குன்னு அந்த மாதிரி செஞ்சு வச்சிருந்தா நீங்கள் சாதம் வடிச்சு அதில் கிளறி தின்னிப்பீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்திருக்காது. இப்போ திடீர்னு இப்படி இப்போ வந்து ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லுவீங்களே, அதையா நாளைக்குள்ளே செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அடியே, நீ கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா என்னமோ உங்கள் அம்மா வீட்டில் நிரந்தரமாக அங்கேயே தங்கிட்டு போல இருக்கியா? ஓ அப்போ நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல இருக்கே. நானும் அப்படி சொன்னேன். ஏடி நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. போய் 1 வாரம் இருந்துட்டு இருப்பாரு. கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள இந்த 1 வாரம் காணாம போயிட்டு போகுது. அதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கியா? அதான் சொன்னேன். போதும் போதும் சாப்பிடுங்க. பாரு மாவ என்னடா இது பக்கத்துல ஆத்தக்கறி உட்காந்து கிடக்காலே, அந்த நினைப்பு கொஞ்சமாச்சு இவ்வளவு கிடக்கா பாரு. எப்படி பறக்காவியா அந்த கோழிக்கறி வச்சு முழுங்குதா பாரு. ஜமாவ் இங்க வரே, உண்மையை சொல்லு. நீ நீ தானே என் பக்கத்துல உட்காந்துட்டு என்னை கடிச்சு கூட்டிட்டு கிடக்க. சொல்லு, நான் திங்கிறதே அப்படி வச்சு கணக்கா வாங்காம பாத்து கிடக்கிய. அதான் எனக்கு தொண்டையில அடைச்சிட்டு போல இருக்கு. ஏன்டா அப்படி என்ன திட்டிட்டே கிடக்க தெரியல. முதல்ல போய் தண்ணி கொண்டாமா, விக்கி செத்துற போற. ஆமா திங்கிறியே, தண்ணி வச்சுக்கிட்டு திங்க தெரியாதா? உனக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஆளாக்கா? சாப்பிடும்போது வச்சு கணக்கு வாங்காம பார்த்தா இப்படிதான் தொண்டையில சிக்கிக்கும். அடியே தடிமாடே, சாப்பிட்டு கீக்கி தொண்டையில சிக்கிக்கிட்டு செத்துக்கிட்டு தொலையாதே. முதல்ல இந்த தண்ணியை குடி. ஆளே மூஞ்சி பாரு, திங்கிறவளுக்கு பக்கத்துல தண்ணி வச்சுட்டு திங்க தெரியாதா? ஆமா நீ மொச்ச என்னைய பாத்துட்டு உன் வயிற்றுதான் என் வாய்க்குள்ளே சிக்கிக்கிட்டு ஏன் விக்கி கிடுச்சு. ஆமாட்டி வயிற்று வச்சிருக்கியா? நான் மட்டும் பழைய சோறு திங்கிறேன், நீ மறுடவும் கோழிக்கறி திங்கிறவா? திங்கதான் திங்கிறியே, கொஞ்சோண்டு அம்மா கறி கொடுத்துட்டு திங்க கொஞ்சம் கூட உனக்கு என்னமே இல்லையா? என்னைய பார்க்க வச்சுட்டு நீ பாட்டுக்கு 10 பரோட்டா முழுங்கிட்டு கிடக்க. ஆமா இதெல்லாம் வாங்கிறதுக்கு பணம் உனக்கு ஏற்கடி? அதே நகையை வச்சுட்டு மீதி பண்ண பீரோல வச்சிருந்தல, அதுல இருந்துதியா ஒரு 1000 ரூபாய் எடுத்தேன். என்னது 1000 ரூபாய் எடுத்துட்டியா? 1000 ரூபாய் போனா மீதி அதுல 4000 ரூபாய் தான் இருக்குமே. அதை வச்சு நான் அடுத்த மாசம் செலவு எப்படி சமாளிப்பேன்? 1000 ரூபாய் தான் எடுத்தேன். அதுக்கே வாய் எப்படி அக்கலான்னு பொளக்குற? உலகமே உன் வாய்க்குள்ள தெரியுது பாத்துக்க. சத்த வாய் முடித்தியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேச்சு பாரு. அடி சர்ப்பல ஏட்டே, நான் என்ன 50000 ரூபாய் கட்ட பணம் வச்சிருந்தேன். 1000 ரூபாய் எடுத்துட்டு 1000 தான் சொல்றதுக்கு வச்சிருந்தது 5000. அதுலயே 1000 உரி விரிக்க உனக்கு ஐயம் இல்லையா? நானே பழைய சோறு தின்னுட்டு இருக்கேன். நீ அந்த பணத்தை கொண்டு போய் உனக்கு பரோட்டாவும் கோழிக்கறியும் கேக்குதா? கொஞ்சமாவது குடும்பத்தை பத்தி ஏதாவது நினைக்கிறியா? உன் இஷ்டமா சுத்தி கிடக்க. இருக்கிற பணத்தை பூரா செலவு பண்ணிட்டு அடுத்த மாசம் செலவுக்கு நான் என்னத்த பண்ணுவேன்? அடுத்தவங்க கிட்ட போய் நான் கையை விதிக்கணுமா? நீ கையை எந்து காலை எந்து
அதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை பத்திக்கா. எனக்கு பசிச்சு நான் சாப்பிடேன். நீ வாக்கி போற அந்த பருப்பு சோறையே என்னால தின்னா நாக்கு செத்து போயிடுது. ஒரு கறி மீன் ஒரு நல்ல சோறு ஏதாவது ஆக்கி போடுதியா? அதனாலதியா பொறுத்து பார்த்தா என்னால முடியல. அதை நானே வந்து 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இந்த வாங்கிட்டு வந்துட்டேன். 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் வாங்கி வந்திருக்கேன். இந்த சாப்பாடு மிஞ்சி போனா ஒரு 100 200 இருக்குமா? சரி மிஞ்சி போனா ஒரு 500 ரூபாய் கூட வச்சுக்க. மீதி 500 ரூபாய் எங்கடி சொல்லு. அது நான் பார்லருக்கு போனல, அங்க 5 ரூபாய் பேசியல் பண்ணேன். அது சரியா போச்சு. பாவி பாபா, இவன் வாழ்க்கை இங்க அந்தத்துல ஆடிட்டு இருக்கு. இவனுக்கு பார்லர் ஒரு கேடு. கேட்டி இங்க சோத்துக்க வழி இல்ல உனக்கு. மூஞ்சிக்கு வந்து மேக்கப் கேக்குதா? எவ்வளவு தின்னு இருந்தா பணத்துல கை வச்சிருப்பா. இந்த பாரு, இது மட்டும் நீ பணத்துல கை வச்சா மவளே முதல் டெட் பாடி நீ தான் பத்திக்கியா. வாங்க உன் புருஷன புள்ளி ஊர்ல கிடைக்காத. அது என்னாச்சு ஏதாச்சும் பாக்கிறதுக்கு இல்ல, ஒரு போன பட்டு பேசறதுக்கு இல்ல. பார்லர் கேக்குதா உனக்கு பார்லரு? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கு மேல உனக்கு எனக்கு வச்சே அவ்வளவுதான். நான் இன்னும் இருக்கிற வீடெல்லாம் வித்துட்டு நடு ரோட்ல நிக்கிற போல இருக்கேன். ஏற்கனவே எல்லாத்தையும் எழுந்துட்டு இப்போ எதுவுமே இல்லாம மொட்டையா நின்றுட்டு இருக்கேன். இந்த பாரு விடிஞ்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. நீ என்ன பண்ணுத? விடிஞ்சதும் விடியாதுமா. உன் பொட்டி படிக்கல கட்டிட்டு ஊருக்கு போவியோ இல்ல எங்கேயாச்சும் ஊரை விட்டே போவியோ, அது உன் விருப்பம். ஆனா உன் பொட்டி தூக்கிட்டு போயிடாத்தா. என்னது? நான் இந்த விட்டு போகணுமா? நான் இருக்குது விட்டு போகணா? போகாம என்னமா நீ வேலைக்கு போய் எனக்கு கஞ்சி ஊத்துற மாதிரி பேசிட்டு கிடக்க. ஏன் காசு தான் நீ தின்னுட்டு கிடக்க. உன் புருஷ பிள்ளை உன் குடும்பம் எல்லாம் ஊர்ல கிடக்க பாரு. அங்க போய் உன் நாட்டாம பண்ணு. இங்கெல்லாம் என்ன அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காத, அரைஞ்சு போடுவேன். நான் போக முடியாது. என் சொத்து பிரிச்சு கொடு, நான் போறேன். சொத்தா? இங்க பாரு, நீ என்ன கெட்ட வத்தவனாலும் சொல்லிச்சிரி. ஆனா இப்படி சொத்த பல்ல மட்டும் கட்டி சிரிக்காத, எனக்கு பயமா இருக்கு. என்னடி சொன்னா என் பல்ல சொத்த பல்ல? அது சரி, உங்க அப்பா என்ன உனக்கு கோடி கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கா பிரிச்சு கொடுக்கறதுக்கு? இல்லதான். ஆனாலும் கூரை வீடா இருந்தாலும் அதுலயே பொண்ணுங்களுக்கு பங்கு உண்டு. சட்டத்துல இப்படி ஒரு ரூல்ஸ் உண்டு தெரியுமா? இந்த வீட்டை உன் பேர்ல இருந்தாலும் சரி, உன் புருஷ பேர்ல இருந்தாலும் சரி, இல்ல உன் புருஷனோட அப்பா பேர்ல இருந்தாலும் சரி, அதுல எனக்கு தெரியாது பாத்துக்க. ஆக மொத்தத்துல இந்த வீட்டை வந்து உன் மகனுக்கு எந்த அளவுக்கு பங்கு உண்டோ அதே அளவுக்கு எனக்கும் சொத்துல உரிமை உண்டு. இது பிரிச்சு கொடு, நான் போறேன். எங்கண்ணா என்னடி சொன்னேன்? இந்த வீட்டை வந்து பிரிச்சு கொடு சொல்லியா? சொந்த வீட்டையே கூறப்பட சொல்றியாலே, நீ என்ன உருப்படியாட்டி? கூட பண்ணோன்னு நடு ரோட்டுக்கு அனுப்பி விட்டு இல்ல நல்லா இருப்பாட்டி. பாரா கதையா அப்படி போகுது. நானும் உன் பையன் வந்து விட்டு துரத்து விட்டேன். நீ தானே என் பேர்ல கிடக்கு வீடு, வெளியே போன்னு சொல்லிட்டு நீ சொன்னது. நீ ஏமால் இப்ப மொத்த பழி ஏமால் போடுற. பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா? இப்பதான் நான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்பு பிறந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவன் பேச்சு கேட்டு அடையமையம் அவட வீட்டு விட்டு அடிச்சுட்டே. 1000 தான் இருந்தாலும் சண்டை போட்டாலும் திட்டினாலும் அம்மா அம்மானு பின்னாடியே அழுதுட்டு கிடந்தான். நான் மனசு மாதிரி சிரிச்சு பேசினாலும் சரி, மூஞ்சி கடுகடுன்னு வச்சு பேசினாலும் சரி, என் மருமக்காரி ஒரு நாளும் என் மனசு போன மாதிரி நடந்தது கிடையாது. குழந்தைங்களை முற்பட எல்லாமே என்னை நல்லா பார்த்துட்டாங்க. இவ பேச்சு கேட்டுக்கிட்டு அநேகமா அவளை வீட்டு விட்டு அனுப்பி விட்டுட்டேனே. ரொம்ப ஃபீல் பண்ணாத. நான் அப்புறம் மாட்டிக்கு வேற மாதிரி இடத்துக்கேன். இங்கே பாரு, நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ நினைச்சா இந்த வீட்டை வந்து பிரிச்சு கொடு. இந்த வித்தை வந்து பாதி காசை என் பேர்ல போட்டு விடு. அப்பதான் நான் இந்த வீட்டு விட்டு போவேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன். என் இஷ்டப்பட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சா? அப்படியே நீ என்ன சொன்னாலும் கேட்டு அப்படியே போயிடுவேன் நினைச்சியா? இந்த பூரா வெட்டி உன் பையனுக்கு தூக்கி கொடுத்தா நினைச்சியா? பிறந்த போன நான் இருக்கீல, இந்த வீட்டை அப்படியே உன் பையனுக்கு போக விட்டுவேனா? இந்த வீட்டை நீ என் பேர் மேலே எழுதி வச்சாலும் சரி, இல்லாட்டி இது வித்து பாதி காசு என் பேர் கொடுத்தாலும் சரி, வா விருப்பம் தான். ஆனா ஒண்ணு, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அம்மட்டுதான் உன்னைய பத்து இதே வயிற்றுல தான் அவளே பத்த. அவன் எப்படி கிடக்க, நீ இப்படி கிடக்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இப்பதான் புரியுது. என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுடி. ராவா சரக்கடிச்சா அப்படிதான் இருக்கும். என்னடி சொன்ன? ராத்திரி நேரத்துல சாப்பிடாம படுத்தா அப்படிதான் இருக்கணும்னு சொன்னேன். இல்ல நீ வேற எதுவும் சொன்னேன். வா காதுல அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? சும்மா அப்படி கத்திட்டு கிடக்காதமா. எனக்கு டென்ஷனா ஏறுது பத்திக்க. நான் பாடு சவனே பரோட்டாவை பிச்சு போட்டு தின்னுட்டு கிடந்தேன். ஏன் இப்படி வந்து டென்ஷன் படுத்துறே தெரிய மாட்டேங்க. புருஷன் பிள்ளையோட வாழன்ற எண்ணமே உனக்கு இல்லையாட்டி? இருக்குதே, என்ன பண்ண முடியும்? நான் பெத்த வாரிசு, நான் இல்லை நாளா நல்லாத்தான் கிடப்பான். அவன் எங்க மாமியார்காரி நல்லதையும் பார்த்துக்கும். என் புருஷனும் மகளை தாங்குவாரு. அந்த மனுஷனுக்கு மகனை அம்பிட்டு உசுரு. என் மகன் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா தான் இருப்பான். அவ்வளவு அம்மா வேணும் அழுதுந்தா இன்னத்துக்கு என் புருஷனை ஆட்டோமேட்டிக்கா குழந்தை தூக்கி வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா நான் இல்லைனாலும் என் பிள்ளை சந்தோஷமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வருத்து பண்ணோம்? குழந்தைய நினைச்சு புருஷன் கால போய் உழுதலாம் உங்களோட பழக்க வழக்கம். எனக்கெல்லாம் அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. சீ, நீ இப்படி பேச நான் நினைக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு, உனக்கு உன் புருஷனோட அருமை தெரியல பத்திக்க. எவ்வளவு லட்சமானவன், நல்லவன், வல்லவன். இந்த ஊர் இடத்துல எங்க தேனாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை எங்கேயும் கிடைக்க மாட்டான். உன்னை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் குப்பை கொட்டினே பெரிய விஷயம் போல இருக்கு. அந்த மனுஷன் இப்ப கூட நீ புரிஞ்சுக்காம பேசுறது பத்தியா? உனக்கெல்லாம் நீ இதுக்கு மேல எங்க போனாலும் குப்பை கொட்ட மாட்டேன். நல்ல மனுஷன் போய் கஷ்டப்படுத்துற பத்தியா? உன்னையெல்லாம் என்ன மிஸ்டேக் சேர்க்கறது எனக்கு தெரியலடி. இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிப்ப. பெத்த மகன் நல்லா இருக்க கூடாதுன்னு நீ எப்படி சாப்பிடுதியே? இதுல சரியா சொல்லு. நீ நல்லா இருக்கணும் தான் நானும் இவ்வளவு பாடுபட்டு பேசிட்டு கிடக்கேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் உன் மண்டையில ஏறலையே. மாப்பிள்ள வந்து கையெழுத்து கேட்டப்போ நீ கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னப்போ நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ எதை பத்தி கவலை கிடையாது. திமிரால பேசி கிடக்க. ஏதோ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ்வன்னு பார்த்தா உன் மனசு இப்படி ஒரு எண்ணம் இருக்கோ? இதுக்கு மேல உன்னால திருத்த முடியுமா? ஆனா ஒண்ணு, உன்னையெல்லாம் இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் வச்சுக்கிறதா இல்ல பாத்துக்க. ஒழுங்கு மறுபடியும் போயிடு. இல்லாட்டி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்.
வயசான காலத்துல பெத்த ஆத்தாக்கு பிள்ளைக்கு சோறு போட மாட்டேதுங்க, சொத்துக்காக அடிச்சு மிரட்டுதுக்குன்னு சொல்லி கொடுத்தாலே போதும். அப்புறமேட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட வேண்டியதான். நீ ஞாபகம் வச்சுக்க. இருக்கிற காசுல தின்னு தீர்த்து விட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கிருந்து போலான்னு கடவுள் கூட காணாதே. அதுக்கு முன்னாடி காலையில விடிஞ்சது விடியாதமா பொட்டியை தூக்கிட்டு நீ பாடி போயிட்டாரு சொல்லிவிட்டேன். இந்த தாய் கிழவி நம்மள இப்படி மிரட்டிட்டு போகுது. உண்மையிலே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருமோ? ஆத்தாடி, பெத்த அப்பா அம்மாக்கு சோறு போடல, சொத்துல பங்கு கேட்கறாங்கன்னு சொன்னா அப்புறம் உண்மையிலே ஜெயில பிடிச்சி பட்டுருவாங்களே. இப்போ என்ன பண்றது? சோறு கண்ணாட சோறுக்கும் தின்ன கண்ணாட தூக்கம்னு சொல்லுவாங்க. முதல்ல கையில் இருக்கிற சோறை சாப்பிடுவோம். நமக்கு சூடு சோறெல்லாம் அது கிடச்சியா? முதல்ல சோறு தான் முக்கியம். எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிடுவோம்.